ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாக நம்மளுக்கு வந்து அதிகமான கமெண்ட்ஸ் வருது. மீஷோவில் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறது நீங்கள் சொன்ன மெத்தடில் இல்லை, கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் வேறு மாதிரி வருது. நீங்கள் சொன்ன மெத்தடில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து அப்லோடே ஆக மாட்டேங்குது. எங்களுக்கு வந்து அந்த எரர் ஆப்ஷன்லேயே இருக்குது, QC எரர்லேயே இருக்குது, ப்ராடக்ட் வந்து பாஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிப்பீட்டடாக அந்த கமெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் நான் வந்து சரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராடக்ட் வந்து அப்லோட் பண்ணி பார்த்தேன். ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது, மற்றபடி ரொம்ப மேஜராக பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து ப்ராடக்ட் எப்படி அப்லோட் பண்ணுறதும் இப்போ புதுசாக என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, செகண்ட் திங் அந்த QC எரர் வருது இல்லையா, ஸோ அப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைவாக இதில் QC எரர் வந்த ஒரு ப்ராடக்ட்டை லைவ் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் ரெட்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் திங் வந்து மீஷோவில் எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்துருச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் பற்றி உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எனக்கு என்ன நடந்ததோ அதை சொல்கிறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் நீங்கள் வந்து சேஃபாக உங்களோட சேலை கொண்டு போகலாம். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை வந்து அடுத்த வீடியோவாக டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் அதை சொல்லலை அப்படின்னா, சரி இது எதுக்கு மற்றவங்களுக்குலாம் சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் சொல்லலை. மேபி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு நடந்த பிரச்சனையை கண்டிப்பாக நான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு அது நடக்காமல் நீங்கள் சேஃபாக இருந்துக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்மளோட செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு எப்பயும் போல் உங்களோட கேட்டகரி என்னவோ அந்த கேட்டகரி நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். கேட்டகரி தப்பாக செலக்ட் பண்ணால் கூட நமக்கு வந்து ப்ராடக்ட்டு QC லைவுக்கு வராது, எரர்லேயே இருக்கும். ஸோ உங்களோட ப்ராடக்ட் எந்த கேட்டகரியோ அதை ஒவ்வொன்றா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ப்ராடக்டை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்னோடய ப்ராடக்டை ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கிறேன். கேட்டகரி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும். ஃபோட்டோ எப்படி எடுக்கணுன்ற ரூல்ஸ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம். ஸோ ஃபோட்டோ எடுத்து வச்சு ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணலாம். ஃபோட்டோ கேலரியில் இருக்குது. ஸோ நான் அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபோட்டோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் ப்ராடக்ட் கஸ்டமருக்கு விசிபிள் ஆகும்போது கொஞ்சம் நல்லா ஈஸியாக உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிகிற மாதிரியும் கிளியராக புரிகிற மாதிரியும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து காம்போவெல்லாம் அப்டேட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் கிளியராக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஒரு நேமோ, ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன காம்போவாக கொடுத்துருக்கோன்னா ஸோ அந்த காம்போவில் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கோம், இல்லை சைஸு, கலரு, உங்கள் ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நேம் வந்து நீங்கள் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு பிஃபோராக உங்களை மாதிரி யாராவது பிஃபோர் போட்டிருப்பாங்க இல்லையா மீஷோவில், ஸோ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, சர்ச் பண்ணோன்னா எப்படி அவங்களது ஃபர்ஸ்ட் வருது, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் கொடுங்க. அப்போது உங்களோட ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாக அந்த சர்ச்சில் வரும். உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பிஃபோராக எந்த மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராடக்டோட நேம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு சும்மா ரஃபாக பார்த்துக்கோங்க. பார்த்தா நம்மளுக்கும் அதுலேருந்து எதாவது ஐடியாவும் கிடைக்கும். நம்ம அவங்களது எடுத்து அப்படியே போடணுன்ட்டு இல்லை, அவங்களோட ஐடியாவை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோடய இது வந்து காம்போ. ஸோ அதனால் நான் எல்லா ப்ராடக்ட்டுமே டீட்டெயிலாக கொடுத்துக்கிட்டேன். என்னென்ன வரும், எத்தனை வரும், கலர் வருமா, சைஸ் வருமா, அந்த மாதிரி எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து ப்ராடக்டோட வெயிட் எவ்வளோ, சைஸ் எவ்வளோ, ஃப்ரீ சைஸா இல்லைனா இப்போ காட்டுது பாருங்கள் எத்தனை குவான்டிட்டி வரும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும் செகண்ட் பேஜில். ஆல்ரெடி அப்லோட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே டீட்டெயில்ஸ் தான், வேறு எதுவும் இதெல்லாம் சேஞ்சஸே ஆகலை. ஸோ என்னோடய ப்ராடக்ட் வந்து எந்த சைஸும் இல்லாதனால நான் காமனாக ஃப்ரீ சைஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு சைஸ் இருந்தால் சைஸ் செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சைஸ் சார்ட்டில் போயிட்டு அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது வந்து ப்ரைஸ்லலாம் எந்த சேஞ்சஸும் ஆகலை. நம்மளோட ஓல்டு வீடியோஸில் நம்ம எப்படி ப்ரைஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி தான். நமக்கு என்ன ப்ரைஸ் வேணுமோ அதை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது கீழே வந்து அந்த ராங் டிஃபெக்டிவ் ப்ராடக்டான ப்ரைஸ் காமிக்கும். ஸோ அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு எம்ஆர்பி சப்போஸ் வந்து ரீசேல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மார்ஜின் வேணும் இல்லையா, ஸோ அதனால் எம்ஆர்பி வந்து நம்ம கொடுத்துருக்க ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. இப்போ நம்மளுக்கு பேங்க் செட்டில்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுது. இதை செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ராஃபிட் எல்லாமே கரெக்டாக வருதா அப்படின்னு பாருங்கள். வரல அப்படின்னா மேலே மீஷோ ப்ரைஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட கொடுத்துக்கலாம். உங்களோட பேங்க் செட்டில்மெண்ட்டுக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற அமௌண்ட் வந்து இங்கே காட்டிடும். ஸோ இந்த அமௌண்ட்டு தான் கஸ்டமர் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் 7 டேஸுக்கு அப்புறம் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வரும். டெலிவரி ஆனோடனே காசு வராது. ஏன்னா எதுக்காக அந்த 7 டேஸ் பார்த்திங்கன்னா, சப்போஸ் கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க 7 டேஸ்லனா அதுக்காக தான். ஸோ இந்த இடத்துல தான் சேஞ்சஸ் வந்திருக்கு. இது மட்டும்தான் இப்போ புதுசாக அப்டேட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 2 அட்ரஸ் டீட்டெயில் கேட்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி அட்ரஸ் டீட்டெயில் கேட்காது. வெறும் பேக்கர்ஸோட நேம் மட்டும்தான் கேட்கும். அதே மாதிரி ப்ராடக்டோட மேனுஃபேக்சரிங் நேம் கேட்கும். பட் இப்போ வந்து ஃபுல் அட்ரஸாகவே கேட்குது. மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸாக அட்ரஸாக கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான் புதுசாக வந்திருக்க அப்டேட்டு. இதை பார்த்து நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டியதே கிடையாது. கீழே வந்து பேக்கர்ஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், இதுக்கு அடுத்த ஆப்ஷன். ஸோ அங்கே உங்களோட டீட்டெயில் வந்து நீங்கள் போடுவீங்க. அதே இந்த இடத்துலையும் அதே போட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளமே கிடையாது. இதனால் எதுவும் நமக்கு ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. ஸோ 2 அட்ரஸும் ஒரே அட்ரஸாகவும் போடலாம். ஸோ நான் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 அட்ரஸும் ஒன்றா தான் போட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு புரியல, அதனால் நான் வந்து அட்ரஸ் எப்படி போடுறது தெரியாமல் சென்னைன்னு மாற்றி போட்டுட்டேன். சென்னைன்னு மாற்றி போட்டனால எனக்கு அக்செப்ட் ஆகலை. நீங்கள் பாருங்கள், இப்போது எரர் வரும் எனக்கு லாஸ்ட்டில். இதெல்லாம் பழையசு இருந்தது இல்லையா, ஸோ அதே தான். இதிலலாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. எஸ்கியூகேலாம் வந்து சேம் அதே ப்ராசஸ் தான். இதுக்கு பிஃபோராக நீங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல எஸ்ன்னு போட்டு ஏதாவது ஸ்டைலிஷாக 3 நம்பர் வர மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து அப்லோட் ஆகிடும். இந்த நம்பர் வந்து போட்ட நம்பரே திருப்பி போட்டாலும் இதுவும் வந்து QC எரர் வர்றதுக்கான ஒரு முக்கியமான ரீசன். போடாத நம்பராக தான் போடணும். என்ன கேட்டால் எக்ஸாம்பிள் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். S001 002 003 இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் மறக்காது. போட்ட நம்பரே திருப்பியும் போட மாட்டீங்க. ஸோ இது வந்து நம்மக்கிட்ட எத்தனை ஸ்டாக் இருக்குது அப்படின்றது தான். இதுக்கு வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. அந்த இன்வென்டரினா என்னன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. ஸோ இதில் உங்கள்கிட்ட எத்தனை ஒரு பொருள் நீங்கள் எத்தனை ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அதை இங்கே அப்லோட் பண்ணுங்கள். 1 தான் இருக்குன்னா 1ன்னு போடுங்க, 10 இருக்குன்னா 10ன்னு போடுங்க. எத்தனை வேணாலும் நம்ம அங்கே போடலாம். ஸோ இப்போ ரிவ்யூ காட்டும். ஸோ ரிவ்யூ பார்த்துட்டு கேட்லாக் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நல்லா. இப்போ எனக்கு எரர் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஓகேவா, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் வந்து திருப்பி அதை எரர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது எந்த இடத்துல ரெட் மார்க் காமிக்குது அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த சென்னை இது வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த பின்கோடுக்கு சென்னை வராது, நான் தப்பாக வந்து சென்னைன்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை வந்து சேஞ்சஸ் பண்ணுறேன். அதே சென்னை ப்ராப்ளம் வந்து கீழே வந்து பேக்கர்ஸ் அட்ரஸ்லேயும் வருது. நான் அப்போ தான் யோசித்தேன், இது வந்து சென்னைன்னு நம்ம போடக்கூடாது, சென்னைன்னு போட்டனால தான் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி நான் அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறேன். கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அட்ரஸ் டீட்டெயிலாகவே கொடுக்குறேன். ஸ்ட்ரீட் நேமு, டோர் நம்பரு எல்லாமே சேர்த்து டீட்டெயில் அட்ரஸாக கொடுக்குறேன். ஸோ இப்போ டீட்டெயில் அட்ரஸாக கொடுத்துட்டு கீழேயும் அதையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன்னா ரெண்டுமே நான் வந்து சேமாக கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அதையும் சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அந்த அட்ரஸ் மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இதுக்கு பிஃபோராக பண்ணது எல்லாமே கரெக்டு தான். ஸோ இப்போ கேட்லாக் வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். அகெயின் வந்து அந்த QC எரர் ப்ராப்ளம் வந்து அதே ஸ்டேட்டஸில் தான் இருக்குது, சேஞ்ச் ஆகலை. இப்போ நம்ம இதே மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு வர பிரச்சனையை நீங்கள் எடிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகவே ஆகாது. எத்தனை தடவை நம்ம பண்ணாலும் ஒரு தடவை எரர்னு வந்துருச்சுன்னா அந்த எரரை நம்மளால் சரி பண்ண முடியலை. இது மீஷோவில் இருக்க ஒரு டிஃபால்ட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். அதை சரி பண்ண முடியாது. நான் இதுக்கு பிஃபோராகவும் நிறைய வீடியோஸில் அதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு தடவை எரர் வந்துருச்சுன்னா அதை நீங்கள் திரும்ப திரும்ப சரி பண்ண முயற்சி பண்ணி உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டெப் நீங்களும் பண்ணுங்கள், உங்களோட ப்ராடக்ட்டும் லைவுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், திருப்பியும் நான் அதே இடத்துல தான் வந்திருக்கேன். அதே அட்ரஸில் தான் தப்பு காமிக்குது. அட்ரஸ் வந்து நம்ம கரெக்டாக போட்டுட்டோம், ஆனால் அதை வந்து என்ன தப்புன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதுதான் நிறைய பேருக்கு வர பிரச்சனை. QC ப்ராப்ளம் வருது, அது ஒரு இடத்துல தப்பு காட்டுது, அந்த இடத்துல நான் சரி பண்ணுறேன். பட் என்ன
நம்ம என்ன தான் அந்த மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணாலும் ப்ராடக்ட் வந்து லைவ்க்கு வரவே மாட்டேங்குது அப்படின்றது தான் நிறைய பேரோட ப்ராப்ளமு. ஸோ இப்போ ஃபுல்லாக இந்த இடத்துல நல்லா கவனிங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட்டும் லைவ்க்கு வந்துடும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 தடவை அதை வந்து செக் பண்ணிட்டோம். அட்ரஸில் தப்பு காமிக்குது, அட்ரஸை திருப்பி போட்டுட்டோம். பட் இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட் வந்து எரர்லேயே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே இதுலேருந்து பேக்கில் வந்துடுறேன் நான். ஸோ அதாவது மீஷோ ஆப்பை ஃபுல்லாகவே வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அகெயின் வந்து நான் அதே ஃபோட்டோவை திரும்ப அப்லோட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு நான் லைவாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அது வந்து நம்ப மாட்டேறீங்க, நான் என்ன தான் திருப்பி போட்டாலும் எனக்கு எரர் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் இன்வென்டரியில் பாருங்கள், அது இன்வென்டரியில் வரல, எரரில் தான் இருக்குது. ஓகேவா, இன்வென்டரியில் வரல அந்த ப்ராடக்ட்டு. ஸோ நான் இப்போ மீஷோ ஆப்பை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் திருப்பியும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணி அப்போ நான் எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பண்ணோம் இல்லையா, நம்ம வந்து அட்ரஸ்க்கு தப்பு பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த அட்ரஸ் தப்பு பண்ண இடத்த இப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக போட்டோம் அப்படின்னா அது பாஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன டெக்னிக் தான். ஓகேவா, இது நம்ம ப்ராடக்ட் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணி பார்த்தல, அது ரெஸ்யூமில் இருக்குது. ஸோ அதுதான் அப்படியே காமிக்குது. எரர்லேயே தான் இருக்குது. இன்னும் ப்ராடக்ட் வந்து லைவ்க்கு வரல. ஸோ நான் அது நிறைய பேர் நம்பாதனால தான் அது வந்து ரொம்ப நேரம் வந்து திரும்பியும் எல்லா ஆப்ஷன்லையும் போய் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. எதுக்குடா இத்தனை தடவை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் வந்து சில பேர் வந்து திரும்ப ரிப்பீட்டடாக அது கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் திரும்பவும் எல்லாத்தையும் எதுலேயுமே அது வந்து பாஸ் ஆகலை அப்படின்றதுக்காக டிராஃப்ட்லேயும் இருக்குது, QC எரர்லேயும் இருக்குது. இருந்தாலும் அதே ஃபோட்டோ வச்சு நான் அந்த ப்ராடக்ட்டை எப்படி லைவ்க்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி திரும்ப எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஆப் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறதுக்காக நான் திரும்பவும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஏற்கனவே நான் ஒன்று ரெஸ்யூமில் வச்சுருக்கேன்ல, அது காட்டுது. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வராது, பயப்படாதீங்க. கேட்லாக் செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துக்கலாம். சேம் ப்ராசஸ் தான், எல்லாமே நான் சேமாக கொடுத்துக்கிறேன். ப்ரைஸ் முதல் கொண்டு எல்லாமே அதே அப்லோட் தான் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல மட்டும் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல என்னால் ஸ்பீட் பண்ண முடியல. ஸோ அதனால் அதெல்லாம் ரிப்பீட்டடாக வரும். கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள், பொறுமையாக. என்னடா பார்த்ததே திருப்பி காமிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல ஸ்பீட் பண்ண முடியல ஆக்சுவலி என்னால். அதனால தான் எல்லாம் சேம் ஆப்ஷன் தான் கொடுக்குறேன். ப்ரைஸ்லாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தோமோ அதே தான் கொடுக்குறேன். அதே ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன். ஃபோட்டோவும் நான் வந்து வேறு செலக்ட் பண்ணலை. அதே ஃபோட்டோலேயே நம்மளால் திரும்ப இப்போ அப்லோட் பண்ண முடியுது. ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு தடவை அப்லோட் பண்ணோன்னா செகண்ட் டைம் வந்து அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ண முடியாது. பட் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, அதே ஃபோட்டோவே வருது திரும்ப. இப்போ நம்மளுக்கு வந்து அட்ரஸ் ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த இடத்த தான் போன தடவை வந்து தப்பு பண்ணிட்டோம். இப்போ அதனால் அதை கரெக்டாக போடுறேன். அதாவது என்னோடய குயின் ஆரி ஒர்க்குன்ற நேமும், அதுக்கப்புறம் நான் எங்கேருந்து ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன் அப்படின்ற அந்த அட்ரஸ் டீட்டெயிலில் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, ஏரியா நேமு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, ஸோ இந்த பின்கோட் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுக்குறேன் நான். முதல்ல இந்த இடத்துல தான் தப்பாயிடுச்சு. ஸோ சென்னைன்னு போட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து தப்பாக போட்டு இந்த மாதிரினால தான் போன தடவை வந்து QC எரர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணி இதை செகண்ட் டைம் வந்து கரெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு கீழேயும் அதே தான் அப்படின்ட்டு சேம் ஆஸ்ன்னு அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனில் நம்ம பிஃபோராக என்ன கொடுத்தோமோ ஸோ அதே நம்பரு, இன்வென்ட்ரி வந்து அதே ஸ்டாக் அப்டேட்டு அது எல்லாமே கொடுத்துட்றேன் நான். கொடுத்துட்டு இப்போ சப்மிட் பண்ணிடலாம். ஸோ கேட்லாக்கை சப்மிட் பண்ணிவிட்டு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். QC இன் ப்ராசஸ் நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? QC இன் ப்ராசஸ்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து எரர்லேயோ டிராஃப்ட்லேயோ வரல நம்மளோட ப்ராடக்ட் வந்து. இப்போ நம்ம திருப்பியும் பேஜை வந்து ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்மளோட இன்வென்டரியில் போய் பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து அங்கே வந்து லைவ் ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பிஃபோராக நான் பண்ண எரர் வந்து அங்கே அப்படியே தான் இருக்குது, டிராஃப்ட்டும் அப்படியே தான் இருக்குது. அதையும் ரெண்டையும் நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் QC பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதுலேயே ரெட்டிஃபை, அதை வந்து திரும்ப அந்த ஒரு தடவை அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயே பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டும் இதே மாதிரி அப்லோட் ஆகும்.
ஆகும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நிறைய பேர் வந்து இது ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணுறதுனால தான் நான் இவ்வளோ பெரிய லாங் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லைவாக நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, அது எப்படி சரி பண்ணுறதோ அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ண முடியும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கமெண்டில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸோ மீஷோவை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா அதுவும் கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவாக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து சின்னதாக ஒரு அப்டேட்டு ஒன்றும் இல்லை. மீஷோவில் நம்ம எத்தனையோ வீடியோஸ் கொடுத்துருக்கோம், ப்ராடக்ட் அப்லோட் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், டீட்டெயில்டாகவும் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு ரிப்பீட்டடாக அந்த டவுட்ஸ் அப்படின்றது வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து மீஷோவை பற்றி ஒரு சின்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நான் என்னோடய ப்ராடக்ட்டை இந்த மாதிரி எரர்லாம் இல்லாமல் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கலாம். நான் என்னோடய வீடியோஸ் செக் பண்ணிங்கன்னா நம்பர் இருக்கும். ஸோ நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் அந்த கோர்ஸில் சேர்ந்துக்கலாம். ஸோ மீஷோ பற்றி கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு அது கிடச்சிரும். ப்ராடக்ட் எப்படி அப்லோட் பண்ணணும், ப்ரைஸிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், சப்போஸ் ரிட்டர்ன் வந்து அது எப்படி நம்ம கிளைம் பண்ணணும், எல்லாமே அந்த கோர்ஸில் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த கோர்ஸில் சேர்ந்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.